ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஏமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் வாழைப்பூ கட்லட் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூவில் இது போல் கட்லட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வாழைப்பூவில் தான் நீங்கள் செஞ்சீங்கன்னு தெரியாது. அந்த அளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாழைப்பூ கட்லெட் செய்கிறதுக்காக இப்போ நான் ஒரு சின்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன். இதை க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வாழைப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா போதும். இது உடனடியாக வெந்துடும். இது நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இது 5 நிமிஷத்துலேயே தாராளமாக வெந்துடும். அப்படி நமக்கு டவுட்டாக இருக்கிறதா இருந்ததுன்னா இப்போ ஒரு பூ எடுத்து நம்ம இது போல் கிள்ளி பார்க்கலாம். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்குல்ல. இப்போ நம்ம தண்ணியை வடிச்சிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். கொஞ்சம் ஆறி வந்ததுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா ஒரு 2-3 செகண்டுக்கு அப்படியே நம்ம இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப க்ரீமாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக அந்த பூ வந்து நல்லா உடஞ்சி வரணும். அந்த அளவுக்கு அரைச்சிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த வாழைப்பூவை மாற்றியாச்சு. இப்போ இது கூடவே 3 மீடியம் சைஸு உருளைக்கிழங்கு வேக வச்சுருக்கேன். தோலை உரிச்சிட்டு இந்த உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிவிட்டு இந்த வாழைப்பூவோடு சேர்த்துக்கலாம். வாழைப்பூ கூட இது போல் உருளைக்கிழங்கு சேர்த்து செஞ்சோன்னா ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு நீங்கள் வாழைப்பூவில் தான் இந்த கட்லெட் செஞ்சீங்கன்னு சுத்தமாக தெரியாது. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கேன். பார்த்து குறைவாகவே சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா இது போல் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து இந்த உருளைக்கிழங்கு வாழைப்பூவோடு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடணும். இது போல் மாவு பதத்தில் நல்லா பிணைஞ்சு விடணும். நல்லா பிணைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா இதுலேயே நல்லா திக்னஸ்க்காக நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்க்க போகிறோம். பிரெட் க்ரம்ஸ் நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கேன். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நமக்கு இதில் ஈரத்தன்மை குறையிற அளவுக்கு நம்ம இந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்க்கணும். இந்த உருளைக்கிழங்கும் வாழைப்பூலையும் கொஞ்சம் ஈரத்தன்மை இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஈரத்தன்மை குறையிறதுக்காக இந்த அளவு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கட்டிப்படாமல் நல்லா தண்ணியை கரைச்சி விடணும். நம்ம கரண்டியில் நம்ம இந்த ஸ்பூனில் கலக்கிறோம்ல, அதில் வந்து நல்லா ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு திக்னஸில் கலந்தால் போதும். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் அந்த அளவுக்கு கலந்து விடணும். இப்போ நம்ம கட்லெட் வந்து நமக்கு எந்த ஷேப்பில் விருப்பமோ அந்த ஷேப்பில் நம்ம தட்டி கொடுத்துக்கலாம். ஒரு சப்பாத்தி தரட்டுறதுக்கு நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாவு எடுப்போம்ல, அந்த அளவுக்கு நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் வாழைப்பூவும் இதை சேர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ நான் இந்த ஷேப்பில் தட்டி ஒரு காட்டன் துணியை ஒரு பிளேட்டில் போட்டுட்டு அதில் நான் வச்சிடுறேன். இது போல் நம்ம வச்சோன்னா இதில் இருக்கிற ஈரத்தன்மைலாம் நமக்கு இந்த துணி நல்லா அப்சர்வ் பண்ணும். அதுக்காக தான் நான் இது போல் வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த கட்லட் டீப் ஆயில் ஃப்ரை கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி தவாவில் தான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ நான் இது போல் பிரெட் க்ரம்ஸில் நல்லா ப்ரெஸ் பண்ணியும் எடுத்திருக்கேன். எடுத்ததை இப்போ நம்ம தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா இது கட்லெட்டெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கலாம். இந்த கட்லெட் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 10 செகண்ட் போல் அப்படியே விடலாம். இது கொஞ்சம் லைட்டாக வந்து இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் நல்லா ஹீட் ஆகி வரட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் இது போல் திருப்பி போடலாம். அப்போ தான் இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் ரொம்ப கொட்டாமல் நமக்கு நல்லா வந்து இந்த கட்லெட்டோடு சேர்ந்து ஒட்டி வரும். இப்போ இது போல் பொறுமையாக எல்லாத்தையும் திருப்பி போட்டுடலாம். எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா இதில் நமக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு லோ மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு பொறுமையாக செவக்க வச்சு எடுக்கலாம்.
இது பொறுமையாக ஒரு 5 நிமிஷத்துக்கு சவக்க விட்டு நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான வாழைப்பூ கட்லெட் ரெடி. இது போல் வாழைப்பூ வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.